Hello everyone, I'm Naveen. Welcome to Naveen. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா The Journey of சேனாதிபதி. ஸோ இந்தியன் 2 படத்துக்காக வந்துட்டு ஒரு ட்ரிபியூட் மாதிரி செஞ்சுருக்காங்களா என்னன்னு தெரில. நான் ஒன்றும் அந்த கிளிப்பிங் நான் பார்க்கலங்க. ஒரு 2 minutes 30 செகண்ட்க்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. ஸோ இந்த வாரம் முழுக்க, இந்த மாதம் முழுக்க இந்தியனோட வந்துட்டு வரவேற்புக்காக வந்துட்டு ஃபுல்லாக அதே செலிப்ரேஷன், அதே மூட்டில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். முக்கியமாக வந்துட்டு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இந்தியன் 1 பெரிய அளவில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்த ஒரு படம், பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு படம். அந்த படத்தினால மாற்றங்கள் வந்துச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. இந்தியா லெவல்லையும் சரி, வெளிநாட்டு லெவல்லையும் சரி, ஊழலை பற்றி பேசியிருந்தாங்க, லஞ்சம் அதை பற்றி மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துலையும் ஊழல் பற்றி தான், இப்போ நடக்கிற ஊழல் பற்றி, இந்த நேரத்தில் இந்தியன் தாத்தா என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும், என்னென்ன சம்பவம் செய்ய போகிறது பற்றி தான் கதை இருக்க போது. கண்டிப்பாக எமோஷனல் ஸ்டாரிஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி படத்துலலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ த ஜேர்னி ஆஃப் சேனாதிபதி பார்த்துருவோம். லெட்ஸ் கோ. 3, 2, 1 கோ. த ஜேர்னி ஆஃப் சேனாதிபதி, சாரி சேனாபதி. ஓ, அந்த லுக்கு தாங்க எப்பவுமே ஹைலைட்டு, தாத்தாவோட லுக்கு. 1996. An older chillet. அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த குங்குமம் தீர்ந்து போறதுக்குள்ள நான் திரும்பி வந்துடுவேன். இந்த இந்திய மண்ணு மேல சத்தியம், எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. 2020 India is back. Goosebumps ஆகுதுங்க சீரியஸா. இது 2வது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். இதுல நடுவுல வராத சோதனைகள் கிடையாது. அதையெல்லாம் கடந்து எங்களுடன் உடன் நின்று இன்றைய இந்த மேடை வரை அரங்கேற்றியது சுபாஸ்கரன் என்றால் அது மிகையாகாது. இந்த வம்பு எனக்கு வேணும். தாத்தா ஒரு நரம்படி அடிக்காம விட முடியாது. சூப்பருங்க. தாத்தாஸ் பேபேக். ஸோ இந்த படத்துக்கு இந்தியன் 2 இந்த படத்துக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு ஹைப் இருக்குது, ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. எப்படி வரப்போகுது எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அதை பற்றி கேள்விப்பட்டோன்னா எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சு. என்னன்னு தெரியுமா, யாருக்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட் அதோட ஒரிஜினாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் கதை, அந்த கதைக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். ஸோ நம்மளுக்கு அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கேட்குறோம் அப்படின்னு. இந்தியன் 2 2வது பாட்டு எடுக்க போகிறோன்னு சொன்னோன்னே அதே தாத்தா வர போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, அதே ஊழல், அதே கதை தான். பட் இந்த படத்தில் நிறைய ஒரு எஃபர்ட்ஸ் இருக்குது. மேக்கப்ஸ்க்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, செட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அந்த சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணணும் பாருங்கள். அந்த கதையோட சிச்சுவேஷனை ஸ்பாட்டில் க்ரியேட் பண்ணுறப்போ அதோட வேலை படுக்கூடியாக இருக்கும், எஃபர்ட் போடணும். ஸோ எமோஷ்னல் சீன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அது அப்போது நம்ம ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. நம்ம ஈஸியாக வந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் படத்தை வந்துட்டு உட்காந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இப்படி இருந்துச்சு, செகண்ட் ஹவுஸ் வந்துட்டு நல்லா இல்லை, லேகாக இருந்துச்சு, போர் அடிக்குது, கதை சரியில்லை, மேக்கப் சரியில்லை, அது இதுன்னு கொடுத்தோம் நொட்டாக சொல்லிக்கிட்டே இருப்போம்.
சரிங்களா, ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். பட் அங்கே வேலைப்பாடு நிறையா இருக்குது. ஸோ பார்க்குற ஒவ்வொரு சீனும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்துட்டு நம்மளால திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் ஏதாவது அவங்க படத்தில் எவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணியிருந்தாலும் வந்துட்டு ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. பட் இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய தடங்கள் வந்துச்சு, தடை வந்துச்சு. ஒரு எத்தனையோ வருஷம் கிட்ட வந்துட்டு ரொம்ப ஸ்டாப் பண்ணி பவுஸ் பண்ணி ப்ராஜெக்ட் மறுபடியும் வந்துட்டு கண்டினியூ பண்ணி நிறைய இந்த மாதிரி லாஸ்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. பட் ப்ரொடியூசர்ஸ் லைக்கா ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு தக்காளி விட்றா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிதியை வாரி அடைச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வேல்யூ பற்றி படம் பேசுவோம் கண்டிப்பாக, எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் அது ட்ரெய்லராக இருக்கட்டும். உனக்கு என்னோட அவளுக்கு அக்கறைன்னு எடுத்துக்கிட்டால் வந்துட்டு நம்ம ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ், சரிங்களா, முக்கியமாக கண்டிப்பாக எல்லாரும் வந்துட்டு கமலஹாசன் சாரோட ஃபேன் தான். ஸோ அவரோட இந்த வயசுலேயும் வந்துட்டு அவரோட எடுக்கிற எஃபர்ட்ஸ் அந்த ஒரு படத்துக்கு ஒரு கேரக்டருக்கு மறுபடியும் தாத்தா வரேன்னா அந்த வயசுக்கு இப்போ அவர் என்னால் வந்துட்டு எவ்வளோ ட்ரெயின்டாக இருப்பார், எவ்வளோ ப்ரிப்பேராக இருப்பார் அடுத்த போருக்கு கொண்டு வருதுக்கு, 2வது உலக போர்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு மாஸ்டர் ஆஃப் வர்மக்கலை. ஸோ அவர் எவ்வளோ ப்ரிப்பேராக இருக்கணும் அந்த வயசில். ஸோ நாளைக்கு வராரு, தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு. எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வந்துட்டு அந்த கதர்லேயும் வந்துட்டு நான் தேட்டில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாய்ப்பு கிடைச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஒரு ரிவ்யூ வீடியோ வந்துட்டு நான் மேக் பண்ணி போடுவேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். See you next video. Take care. Bye.